வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, காலம் என்னும் மருந்து சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கடற்கரையில் மணல் மீது அவர்கள் இருவரும் அமர்ந்து கொண்டனர். மாலை மஞ்சள் வெயில் மங்க தொடங்கிவிட்டிருந்தது. சில் என்ற கடல் காற்று மல்லிகை பூவின் மணத்தை மாறி முகத்திலே வீசியதும் சரவணன் திரும்பி பார்த்தார். போக்கார பையன் மல்லிப்போ கதம்பா என்று கத்திக்கொண்டு மணல் மீது இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தான். மனைவி சரோஜாவுக்கு ஒரு முழம் கதம்பம் வாங்க அந்த பையனை கை தட்டி கூப்பிட எழுந்த ஆவலை அடக்கி கொண்டார். நோயுற்றவன் போல பொலி விழந்த முகத்துடன் எதிரே உட்கார்ந்திருந்த மகன் அருணை பார்த்து அவர் உள்ளம் மிகவும் வேதனைப்பட்டது. சில நாட்களாக அவன் இதிலும் நாட்டமின்றி எங்கேயோ பார்வையாக பித்து பிடித்தவன் போல தவிப்பதைக் கண்டு தந்தைக்கு மிகவும் கவலையாகத்தான் இருந்தது. அருண் அன்போடு தந்தை அழைத்தார். கனவனின்று விழித்தவன் போல மிரட்சியுடன் மகன் அவரை பார்த்தான். முந்தா நாள் உன் கம்பெனி மேனேஜரை சந்தித்தேன். அவர் சொன்னார், நீ போன வாரம் 3 நாள் உடம்புக்கு முடியலைன்னு லீவு போட்டு விட்டு இருந்தியாம். நேத்து பகல் கூட தலைவலின்னு விடுப்பு வாங்கிட்டு கிளம்பிட்டியாம். உன் உடம்புக்கு என்னன்னு என்கிட்ட விசாரிச்சார். நீ இப்பவெல்லாம் வேலையில ரொம்ப சிரத்தை காட்டுறதில்லைன்னு வேறு அழுத்து கொண்டார். ஆமாம், நானும் கேட்கணும்னு தான் இருந்தேன். நேத்து தலைவலின்னு அலுவலகத்தை விட்டு கிளம்பினவன் வீட்டுக்கு இரவு ரொம்ப நேரம் கழிச்சு தானே வந்த. உங்க அம்மா ரொம்ப கவலைப்படுகிறாள். காலையில என்கிட்ட சொன்னாள், நீ கொஞ்ச நாளா ராத்திரி வழக்கமா சாப்பிடுற பாலை தொடரதே இல்லையா? வற்புறுத்தி கேட்டா வேண்டாம்னு சீறி விழறையாம். நேத்து ராத்திரி நான் கூட கவனிச்சேன். உன் அறையில விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. இந்த ஒரு புத்தகத்தை பிரிச்சு வச்சுக்கிட்டு சுவத்தை பார்த்து கொண்டு வெகு நேரம் உட்கார்ந்திருந்த. அப்பா, மகன் துயரத்துடன் பெருமூச்சு விட்டபடி மணல் மீது விரல்களால் கோடிட்டு கொண்டிருந்தான். அந்த பெண் லீலாவுக்கு கல்யாணமாக போவதுன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ இப்படி மாறி போயிட்ட இல்லையா? அப்பா, மகன் வியப்புடன் நிமிர்ந்தான். பல இரவு தூக்கம் இல்லாததால் சிவந்து போன கண்கள் ஈரத்தில் பளபளத்தன. லீலாவை பத்தி உங்களை எப்படி தெரியும்? பேச முடியாத துயரத்தில் அவன் குரல் உடைந்தது. உன்னுடைய கடிதங்களை திறந்து பார்க்கிற மட்டமான புத்தி எனக்கு கிடையாதுன்னு தெரியும் இல்லையா? உன்னை சின்ன வயசுல என் தோள் மேல சாத்தின்ட்டு உன் முதுகை தட்டி தூங்க வைக்க மொட்டை மாடியில மேலும் கீழும் நடந்த போதும், பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் ஓடி வந்து என் மடியில ஏறி உட்கார்த்துக்கிட்டு கதை சொல்லுன்னு நீ கெஞ்சின போதும் நான் உனக்கு தந்தை, நீ எனக்கு குழந்தை என்ற உறவில வாழ்ந்தோம். கல்லூரி மாணவனாகி போன பின்பு நீ என்னோடு வீட்டு வாசல் வராந்தாவில் உட்கார்ந்துகிட்டு அரசியல்ல இருந்து அம்மாவின் சமையல் வரை வேடிக்கையாக பேசி சிரிச்ச காலத்திலிருந்து அந்த உறவு மாறிப்போச்சு. தோளுக்கு மேல வளர்ந்துட்ட உன்னை என் இனிய தோழனா பாவித்து உன் உணர்வுகள் கொள்கைகள் எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுத்து நடத்திக்கிட்டு வர இல்லையா? ஆமாப்பா, உங்ககிட்ட பேசும்போது ஒரு தந்தையிடம் மகன் பேசுகிற உணர்வு எனக்கு ஏற்படுறதில்ல. ஒரு அண்ணன் கிட்ட சகஜமா பேசுகிறது போல ஒரு துணிவும் உரிமையும் மன நிறைவும் ஏற்படுறது, ஒப்புக்கிறேன். அதனால தான் மனம் விட்டு பேச இங்க கடற்கரைக்கே உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் சொல்றேன்ப்பா, எங்க கம்பெனி எதிரே இருக்கிற சிறப்பு அங்காடியில தான் லீலா வேலை செய்துகிட்டு இருந்தா. சந்திப்பு ஏற்பட்டது, தொடர்ந்து காதலும் ஏற்பட்டது. திருமணம் செஞ்சுக்க விரும்பினேன். உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள அவ அப்பா அவளுக்கு வேறொரு இடத்துல நிச்சயம் பண்ணிட்டார். மேலே பேச முடியாது அருண் திணறினான். அவளுக்கு அவ அப்பா கிட்ட உண்மை நிலையை எடுத்து சொல்ல பயம். கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டு விட்டாள். எனக்கு தெரியும். அருண் திடுக்கிட்டு தன் தந்தையின் முகத்தை பார்த்தான். உங்களுக்கு தெரியுமா, நான் லீலாவை பத்தி யார்கிட்டையும் மூச்சு விட்டதில்லையே. 1 மாசத்துக்கு முன்னால ஒரு நாள் மாலை நீ வரதுக்கு முந்தையே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். முன்னறைக்குள் நுழையறதுக்குள்ளாகவே தொலைபேசி அடிச்சது. அவசரமா எடுத்தேன்.
நான் ஹலோ என்றதும் அந்த பெண் படபடன்னு பேசிவிட்டா. தந்தைக்கும் மகனுக்கும் குரல் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருப்பது அதிசயமில்லையே. என்னை நீயின்னு நினைச்சுக்கிட்டா. அருண், நான் தான் லீலா பேசுறேன். என்னை நீங்க மன்னிச்சுக்கணும். 1 வருஷமா நாம நெருங்கி பழகினோம், ஒருவரை ஒருவர் நேசித்தோம். ஆனால் நம் காதல் கை கூடாத சங்கதியாகிவிட்டது. என் அப்பா எனக்கு வேறு இடத்திலே திருமணம் செய்ய நிச்சயம் பண்ணிட்டார். என்னால எதிர்ப்பு தெரிவிக்க முடியலை, ஒத்துக்கிட்டேன். மேலும் என் வருங்கால கணவர் என் முறை மாப்பிள்ளை. திருமண பத்திரிகையை அலுவலக முகவரிக்கு அனுப்பி இருக்கிறேன். நான் எங்கே வாழ்ந்தாலும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. ஒரே மூச்சாக முடித்தாள். ஒரு கணம் நான் அசந்து போய் நின்னுட்டேன். பிறகு சமாளித்தேன். என் நல் வாழ்த்துக்கள் உனக்கு எப்பவும் உண்டு, தடிவான குரலில் சொல்லிவிட்டு சட்டென்று தொலைபேசியை வச்சுட்டேன். யாரது? அம்மா சமையலறையிலிருந்து கேட்டாள். என்னமோ போல இருக்கீங்களே, என்ன நடந்தது? அம்மா என் தோளை பிடித்து பல முறை உலுக்கின பிறகுதான் உலக நினைப்பு வந்தது. உன் மனப்போராட்டம், அதிர்ச்சி, துயரம், வேதனை எல்லாத்தையும் அந்த ஒரு சில நிமிஷங்கள்ல நான் பூரணமா அனுபவிச்சிட்டேன். அப்பா, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுமா நீங்க பேசாம இருந்தீங்க? இந்த அதிர்ச்சியிலிருந்து நீயே விடுபட்டு நிமிர்ந்து மனிதனாக செயல்படணும்னு நான் உன்னையும் கண்டுக்கல. ஆனா நீ தூங்காம சாப்பிடாம ஒன்னிலும் பிடிப்பு இல்லாம இந்த காதல் தோல்வியை தாங்க முடியாது தவிக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. உன்னோட வெளிப்படையா பேசத்தான் இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். அப்பா, லீலாவை நான் உயிருக்குயிரா நேசிச்சேன். இந்த தோல்விய என்னால தாங்கிக்க முடியல. மகன் அரற்றினான். யார் சொன்னது? கொஞ்ச நாள்ல இத நீ மறந்துடுவ. மனசுல அமைதி ஏற்படும். உங்களுக்கு எப்படி விவரிக்கிறதுனே புரியல. அவன் மேல நான் கொண்ட காதல் என் ரத்தத்துல ஊறிப்போய் ஒரு வியாதி போல. மகன் முடிப்பதற்குள் சரவணன் குறுக்கிட்டார். அப்படித்தான் இருக்கும். வானமே இடிஞ்சு விழுந்துட்டது போலவும், காலடியில் இருக்கிற பூமி நழுவிக்கிட்டு நாம எங்கேயோ பாதாளத்துல போய் விழுறது போலவும், பால் குடிக்க கசப்பது போலவும், படுக்கை முள்ளாகி விட்டது போலவும் இருக்கும். ரொம்ப அனுபவிச்சது போல சொல்றீங்களே அப்பா, இந்த துயரத்தின் ஆழத்தை புரிஞ்சு கொண்டா? நான் ரொம்ப புரிஞ்சு கொண்டவன், அனுபவப்பட்டவன். அதனால தான் சொல்றேன். அருண் திகைப்பும் வியப்புமாக தந்தையின் முகத்தை பார்த்தான். என்னப்பா சொல்றீங்க? உண்மையைத்தான் சொல்றேன். உன் வயசுல எனக்கும் காதல் ஏற்பட்டது. ஆனால் அது மிகவும் விபரீதமானதொரு துயர அனுபவம். நாங்க குடியிருந்த வீட்டுக்கு எதிரில் அப்பா, அம்மா, மகள் என்றதொரு சிறு குடும்பம் வசித்து கொண்டிருந்தது. அந்த பெண் சாரதாவுக்கு அப்போது 18 வயது. பார்க்க அழகாக இருந்தாள். நான் படித்த கல்லூரியில் BA முதல் ஆண்டு படித்து கொண்டிருந்தாள். எதிர் வீட்டு அம்மாவுடன் என் தாய் விரைவில் சிநேகிதமாகி விட்டாங்க. ஆனால் கட்டு மீசையும் கடுமை தெரிச்ச முகமுமாக வாட்ட சாட்டமா தெரிஞ்ச அந்த பெண்ணின் அப்பாவை கண்டு நான் பயந்து போனேன். அதனால் ஆசை இருந்தும் அந்த பெண்ணோட நான் பேச முற்பட்டதில்லை. ஒருவரையொருவர் சும்மா பார்த்து கொள்வோம். ஒரு நாள் அந்த வாய்ப்பும் எனக்கு கிட்டியது. அவள் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தாள். கண்டக்டர் காசு கேட்டபோது கலவரத்துடன் விழித்தாள். மணிப்பர்சை வீட்டில் வச்சிட்டு மறந்து விட்டிருந்தாள். இதுதான் சமயம்னு நான் துணிவுடன் அவளுக்கும் சேர்த்து 2 டிக்கெட் வாங்கினேன். பஸ்ஸை விட்டு இறங்கும் முன் அவள் முறுவலித்து விட்டு ரொம்ப நன்றி என்றாள். அந்த குரல் தேனாக காதில் இனித்தது. அதற்கு பிறகு மெல்ல பேச ஆரம்பித்தோம். பல இடங்களில் திருட்டுத்தனமாக சந்தித்து கொண்டோம். ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம், சினிமாவுக்கு போனோம், கடற்கரை, கடைத்தெரு, சுற்றுலா, பொருட்காட்சி என்று பல இடங்களில் சுற்றினோம். எங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம், காதலித்தோம். அவளுக்கு அத்தை மகன் ஒருத்தன் முறை மாப்பிள்ளை மாலையுடன் காத்திருந்தான். ஆனால் என்னைத்தான் திருமணம் செய்து கொள்ள அவள் விரும்பினாள். நானும் ரொம்ப விரும்பினேன். நான் கல்லூரி நாட்களில் கவிதை புனைவது வழக்கம். ஒரு பெரிய கவிஞனாகிவிட வேண்டும் என்ற ஆவல். புன்னகைக்கும் புது நிலவே, உன்னைத்தான் புது உலகம் காண தேடுகிறேன் என்று என்னென்னவோ எழுதி அவளுக்கு அனுப்பி கொண்டிருந்தேன். கவிஞன், காதலன், பைத்தியக்காரன் மூவரும் ஒரு இனம். ஏனெனில்
மூவரின் எண்ணங்களும் கொதித்து கொண்டிருக்கின்றன என்கிறார் ஷேக்ஸ்பியர். உண்மைதான். நான் அப்போது அப்படி ஒரு பித்தனாக இருந்தேன். அவளும் என் கவிதைகளை மிகவும் ரசித்தாள். தோட்டத்திலிருந்து ரோஜா மலர் ஒன்றை அவளுக்கு பரிசாக ஒரு நாள் அளித்தேன். அவள் எனக்கு ஒரு கைக்குட்டையை பரிசாக தந்தாள். அதில் ஒரு மூலையில் ரோஜா மலர் கொத்து வடிவத்தில் பூ வேலை செய்திருந்தாள். அழகாக பூ வேலை செய்கிறாயே, புகழ்ந்தேன் நான். நீ என் ராஜா, நான் உன் ரோஜா, அதற்காகத்தான் இந்த பரிசு, சொல்லிவிட்டு அவள் சிரித்தாள். நான் சொக்கி போனேன். என்னை விட பாக்கியசாலி உலகில் யாரும் இல்லை என்று நினைத்தேன். அந்த ஆண்டு தேர்வில் இருவருமே தோல்வியுற்றோம். படித்தால் தானே வெற்றி பெற? அவளை அவர்கள் பெற்றோர்கள் மேலே படிக்க அனுப்பாது வீட்டிலே நிறுத்தி கொண்டு விட்டார்கள். நான் மறுபடியும் படித்து தேர்வு எழுதி முடித்தேன். எங்கள் காதல் கடிதம் மூலம் தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த சமயம் என் தாத்தா நோய்வாய்ப்பட்டு மிகவும் அபாயகர நிலையில் இருப்பதாக தந்தி வந்தது. அம்மா என்னை துணைக்கு அழைத்து கொண்டு கிராமத்துக்கு புறப்பட்டு விட்டாங்க. அந்த அவசரத்திலும் நான் அவளை ரகசியமாக சந்தித்து விடை பெற்று கொண்டேன். போய் வாங்க, உங்கள் வரவுக்காக வழிமேல் விழியாக காத்திருப்பேன் என்று அவள் உறுதி கூறினாள். நாங்கள் போன மறுநாளே தாத்தா காலமாகிவிட்டார். இறுதி சடங்குகள் முடிந்து நான் அம்மாவை வற்புறுத்தி பட்டணத்துக்கு கிளம்புவதற்குள் 1 மாத காலமாகிவிட்டது. அந்த குறுகிய காலத்துக்குள் நான் அவளை நினைத்து தவித்த தவிப்பு. ரயிலை விட்டு இறங்கி பஸ் பிடித்து வந்தோம். நிலையத்தில் இறங்கி எங்கள் தெருவை நோக்கி நடந்தபோது வழியில் எதிரே ஒரு பிண ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது. தயக்கமாக ஒரு புறம் நின்றோம். தெருவில் யார் இறந்து போனாங்க? அறியும் ஆவலுடன் உற்று பார்த்த எனக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி. கழுத்தில் மாலையுடன் மணப்பந்தலில் என் அருகில் அமர்ந்திருக்க வேண்டிய சாரதா மாலைகள் அணிந்து பிணமாக தன் இறுதி யாத்திரை ஊர்வலமாக இடுகாட்டை நோக்கி போய்க் கொண்டிருந்தாள். பேய் அறைந்து விட்டது போன்றதொரு திகிலில் நான் வீடு வந்து படுத்தவன். காய்ச்சலும் ஜன்னியுமாக 10 நாள் படுக்கையாகிவிட்டேன். உடம்பு தேறியதும் என்னை பார்க்க வந்த நண்பன் சுந்தர் சொல்லித்தான் சங்கதி பூராவும் தெரிந்து கொண்டேன். தன் சகோதரியிடம் சாரதா விட்டு போயிருந்த ஒரு கடிதத்தையும் புத்தகத்தையும் சுந்தர் என்னிடம் கொடுத்தான். எங்கள் காதல் விவகாரம் அவள் தந்தைக்கு எப்படியோ எட்டிவிட்டது. நான் எழுதிய கடிதம் ஒன்று அவர் கைக்கு கிட்டியது. கோபம் தாங்க முடியாது மகளை அடித்து நொறுக்கி விட்டார். உடனடியாக அவளுக்கும் அத்தை மகனுக்கும் திருமணத்தை முடிக்க தன் சகோதரி குடும்பத்தை ஊரிலிருந்து வரவழைத்தார். விரைவாக நிச்சயதார்த்தத்தை முடித்து கல்யாண தேதியும் குறித்து விட்டார். வெளியே எங்கும் போகாது சாரதாவை பலத்த பாதுகாப்பில் வைத்திருந்தார். நானும் ஊரில் இல்லை. கல்யாண நாளும் நெருங்கி கொண்டு வந்தது. தந்தையை எதிர்க்க முடியவில்லை. சிக்கலை தவிர்க்க தெரியாது விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டு விட்டாள். உண்மை தெரிந்ததும் என் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு பெண் என் மேல் கொண்ட காதலால் தற்கொலை செய்து கொண்டு விட்டாளே. எனக்கு இது ஒரு பேரிடியாக இருந்தது. கடிதத்தை மெல்ல திறந்து படித்தேன். அன்பரே, விடை பெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு கவியாயிற்றே. இந்த வரிகளை நிறைவுபடுத்தி கொண்டு அமைதியாக இருங்கள். சென்றது மீளாது. சென்றதை நினைத்து உழலாதே. இன்று புதிதாய் பிறந்ததாக எண்ணிக்கொள். உங்கள் சாரதா. உயிருக்கு அப்பால் என்ற தலைப்பு கொண்ட அந்த புத்தகத்தை நான் திறந்து கூட பார்க்கவில்லை. என் உயிருக்கு அப்பால் போய்விட்ட அவள் நினைவில் நான் மருகிக் கொண்டிருந்தேன். தந்தையின் கடந்த கால வாழ்வில் ஏற்பட்ட துயர நிகழ்ச்சியை வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்த அருண் விழித்து கொண்டவன் போல கேட்டான். பிறகு என்ன நடந்தது அப்பா? என்ன நடந்தது? 1 ஆண்டுக்கு பிறகு எனக்கு வேலை கிடைத்தது. பெற்றோர்களாக பார்த்து அம்மா சரோஜாவை எனக்கு கட்டி வச்சாங்க. நீ பிறந்தாய், தங்கச்சிகள் பிறந்தாங்க. அந்த சாரதாவை நீங்க அவ்வளவு சுலபமாகவா மறந்து போனீங்க? காலம் இருக்கிறதே, அது ஒரு அபூர்வ மருந்து. எப்பேற்பட்ட துயர நிகழ்ச்சிகளில் ஏற்பட்ட மனப்புண்ணையும் விரைவில் குணப்படுத்தி சம்பவங்களை மறக்க செய்திடும்.
ஆரம்பத்தில் கடமைக்காக உன் அம்மாவுடன் கணவனாக வாழ்ந்தேன். பின்னர் தானே என் மனதில் அவள் மீது அன்பு வளரத் தொடங்கியது. நேத்து நீ பார்த்தியே, தோட்டத்தில் ஒரு கல் இடறி அம்மா காலில் ரத்தம் வந்தபோது நான் எப்படி பதறிப்போய் மருந்தும் பஞ்சும் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன். அவளுக்கு ஒரு துன்பம் என்றால் என் மனம் துடிச்சு போறது. அத்தனை ஒரு பாசம் உங்க அம்மா மேல எனக்கு ஏற்பட்டிருக்கு. காதலித்து கல்யாணம் செய்துகிட்டாதான் வாழ்க்கை சிறப்பா அமையும் என்கிறதில்லை. கல்யாணமான பின்பு தம்பதிகளிடையே காதல் மலர முடியும். அதுக்கு எங்கள் வாழ்க்கையே ஒரு சான்று. புரிஞ்சுக்கோ. கடந்த கால நிகழ்ச்சிகளை காலப்போக்கில் மறந்துவிட முடியும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் அளிக்கப்பட்டிருக்கிறது, அதை முடித்து கொள்ள அல்ல. மேலும் நமக்கு கடமைகள் இருக்கே, அதை நினைச்சு பார்க்கணும். உன் சம்பளத்தை எதிர்பார்த்துதான் கம்பெனியில் கடன் வாங்கி வீடு கட்டி இருக்கேன். தங்கச்சிகள் கல்யாணத்துக்கும் நீதான் உதவணும். உன்னை என் உயிர் நண்பனாக நான் நினைச்சு உதவிகளுக்காக காத்திருக்கும் போது நீ கோழையாகி மனம் தளரலாமா? இருட்டி போகுது, வீட்டுக்கு போகலாம், எழுந்திரு. மகனது கரத்தை பற்றி சரவணன் அவனை பிடித்து தூக்கி நிறுத்தினார். மல்லிப்பூ, இப்படி வா என்ற பூக்கார பையனை கூவி அழைத்து மனைவிக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொண்டார். தகப்பனும் மகனும் சாலையில் நிறுத்தியிருந்த ஸ்கூட்டரை நோக்கி நடந்தனர். அவனுக்கு லீலா தந்தது வெறும் ஏமாற்றம். ஆனால் அப்பாவுக்கு சாரதா தந்தது பெருத்த அதிர்ச்சி. அத்தனை பெரிய துயரத்திலிருந்து அப்பா நிமிர்ந்து கொண்டு நன்றாக வாழ தெரிந்து கொண்டு விட்டபோது அவனால் காதல் ஏமாற்றத்தை உதறிவிட்டு வாழவா முடியாது? பொறுமையும் காலமும் அவனுக்கு உதவ போகின்றன. அவனும் பெற்றோர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பெண்ணை மணந்து அவளுடன் அன்பாக பிள்ளை குட்டிகளுடன் வாழப்போகிறான். அவனும் மனைவிக்கு மறக்காது தினமும் பூ வாங்கி கொண்டு போகப் போகிறான். மனம் லேசாகி போன உணர்வில் அருணின் முகத்தில் புன்னகையும் கண்களில் வருங்காலத்து கனவுகளும் தெரிந்தன. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.